நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மண்ணுக்கு மேல் விண்ணிலே விளையாடும் வெண்ணிலவு தமிழ் மண்ணுக்குத்தான் சொந்தம் என்று அந்த நிலாவை பிடித்து வந்து தமிழகத்தின் மத்தியில் தோரணை கட்டி தொங்க விடுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மண்ணிலே பிறந்த அத்தனை பேருக்கும் கடலுக்குள் ஆளுக்கு ஒரு ஏக்கரா பட்டா போட்டு கொடுப்போம். எலெக்ஷன் டயத்துல எம்புட்டு பேர் ஓட்டு வாங்குறதுக்காக உதார் விடுறாங்க. எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க வீட்டு பைப்ல எல்லாம் பாயாசமா ஊத்தும், பன்னிக்குட்டி எல்லாம் கண்ணுக்குட்டியா மாறும், மொட்டை தலையில முடி முளைக்கும், சொட்ட தலையில செடி முளைக்கும், அப்படி இப்படின்னு அளந்து விடுறாங்க. ஜெயிக்கிறாங்க, மந்திரியாவும் ஆயிடுறாங்க. சொன்னபடி செய்யறாங்களா இல்லையே? அப்ப அது பொய் தானே. உடனே உங்க சட்டம் அவங்கள பார்த்து, ஐயா நீ பொய் சொல்லி பதவிக்கு வந்துட்ட, அதனால இனிமே நீ மந்திரி இல்ல எந்திரி அப்படின்லாம் சொல்லணும். சொல்லுதா? ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்ச முறை நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழுச்சு வாங்கினீங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சானா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? சரி விடு விடு விடு. என்ன வார்த்தை கேட்டாண்டாம? ஏன்டா வழக்கம் போல தொகுதிக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாமாப்பா. டேய் அல்ல கைகளா வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது. டேய்